இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா கால வார நாள் திங்கட்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 8-15 முடிய. அந்நாள்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அரும் செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமை அடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தை சேர்ந்த சிலரும் சீரேன், அலெக்சாந்திரியா நகரினரும் சிலிசியா, ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. பின்பு அவர்கள், இவன் மோசேக்கும் கடவுளுக்கும் எதிராக பழி சொற்கள் சொன்னதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று கூற சிலரை தூண்டிவிட்டனர். அவ்வாறே அவர்கள் மக்களையும் மூப்பர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் அவருக்கு எதிராக கிளர்ந்தெழ செய்தார்கள். உடனே அவர்கள் எழுந்து வந்து அவரை பிடித்து தலைமை சங்கத்துக்கு இழுத்து சென்றார்கள். மேலும் பொய் சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர்கள், இந்த மனிதன் இத்தூய இடத்தை திருச்சட்டத்தையும் எதிர்த்து ஓயாமல் பேசி வருகிறான் என்று கூறினார்கள். மேலும் அவர்கள், நாசரேத்தாகிய இயேசு இந்த இடத்தை அழித்து விடுவார் என்றும் மோசே நமக்கு கொடுத்திருக்கிற முறைமைகளை மாற்றி விடுவார் என்றும் இவன் கூற கேட்டோம் என்றார்கள். தலைமை சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்த்தபோது அவரது முகம் வானதூதரின் முகம் போல் இருக்க கண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 119. பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். தலைவர்கள் ஒன்று கூடி எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தாலும் ஊழியன் உம்முடைய விதிமுறைகளை குறித்தே சிந்திக்கின்றேன். ஏனெனில் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன, அவையே எனக்கு அறிவுரையாளர். பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். என் வழிமுறைகளை உமக்கு எடுத்து சொன்னேன், நீர் என் மன்றாட்டை கேட்டருளினீர். விதிமுறைகளை எனக்கு கற்றுத்தாரும். நியமங்கள் காட்டும் வழியை என்றும் உணர்த்தியருளும். வியத்தகு செயல்கள் பற்றி நான் சிந்தனை செய்வேன். பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். பொய் வழியை என்னை விட்டு விலக்கியருளும். உமது திருச்சட்டத்தை எனக்கு கற்றுத்தாரும். உண்மையின் பாதையை நான் தேர்ந்து கொண்டேன். நீதி நெறிகளை என் கண்முன் நிறுத்தியுள்ளேன். பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 22-29 முடிய. இயேசு 5000 பேருக்கு உணவு அளித்த பின் சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே
மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள். முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும், அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள். அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தன. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதைக் கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகுமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால்தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காக உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமேன். கடவுளுக்கு ஏற்றவை எது? இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு அருட்பணியாளர் தனது பங்கிற்கு அருகில் இருந்த திருத்தலம் ஒன்றில் திருப்பலி நிறைவேற்றி மறையுரை ஆற்றுவதற்கு மகிழுந்தில் சென்றார். அவருக்கு துணையாக அவருடைய பங்கில் இருந்த அவரது நண்பரும் சென்றார். நண்பருக்கு திருமணமாகி ஒரு மகள் இருந்தாள். திருத்தலத்திற்கு சென்று அருட்பணியாளர் திருப்பலி நிறைவேற்றிவிட்டு வெளியே வந்தபோது ஒரு பொம்மை கடை இருந்தது. அதற்குள் தன் நண்பருடன் சென்ற அருட்பணியாளர் அவருடைய மகளுக்கென்று ஒரு பெரிய அழகான பொம்மையை வாங்கி கொடுத்தார். வீட்டிற்கு வந்ததும் நண்பர் பொம்மையை தன் மகளிடம் கொடுத்தபோது அவள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இதையடுத்து அவள் அந்த பொம்மையுடனே தன்னுடைய பெரும்பாலான நேரத்தை செலவழித்தார். ஒரு நாள் அவளுடைய தந்தை அலுவலகத்திற்கு சென்றிருந்த நேரத்தில் அவள் பொம்மையை உடைத்து போட்டுவிட்டாள். பொம்மை உடைந்து போனதை தன் தாயிடம் சொன்ன அவள் அதை ஒட்டி கொடுக்குமாறு கேட்டாள். அதற்கு அவளது தாய், இது உடைந்தால் உடைந்ததுதான், திரும்ப ஒட்ட வைக்க முடியாது என்றார். உங்களால் இதை ஒட்ட வைக்க முடியாமல் போகலாம், அப்பாவால் முடியும் என்று பதிலுக்கு பேசிவிட்டு அமைதியாக இருந்தாள் அவள். மாலையில் அலுவலகத்திலிருந்து திரும்பி வந்த கணவரிடம் நடந்ததை ஒன்றும் விடாமல் சொல்லி முடித்தாள் மனைவி. எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த கணவர், என் மகள் என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறாளே, இவளை ஏமாற்றிவிடக் கூடாது என்று நினைத்து கொண்ட அவர் அருட்பணியாளரை அலைபேசியில் தொடர்பு கொண்டு நடந்தவற்றை சொன்னார். நண்பர் சொன்னதை கேட்ட அருட்பணியாளர், உன் மகள் உன்மீது வைத்திருக்கும் நம்பிக்கை பெரியது, அதனால் நாளைக்கே அந்த பொம்மை கடைக்கு சென்று அதே போல ஒரு பொம்மை வாங்கி அவளிடம் கொடுத்து விடுவோம் என்றார். இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வில் வரும் சிறுமி தனது தந்தையிடம் கொண்டிருந்த நம்பிக்கை பெரிது. இந்த சிறுமியைப் போல நாம்
இயேசு கிறிஸ்துவின் மீது ஆழமான நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற செய்தியை இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தை நமக்கு எடுத்து கூறுகிறது. 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு இயேசு உணவளித்த நிகழ்விற்கு பிறகு மக்கள் அவரை இன்னும் மிகுதியாக தேடி வந்தார்கள். இவர்கள் இயேசுவின் போதனையை கேட்பதற்கு அல்ல, மாறாக அவரை பின்தொடர்ந்தால் வயிறார உணவு கிடைக்கும் என்ற எண்ணத்தில்தான் அவரை தேடி வந்தார்கள். இந்த பின்னணியில்தான் இயேசு கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்கிறார். கடவுள் அனுப்பிய தன்னை மக்கள் நம்ப வேண்டும் என்பதால்தான் இயேசு அவர்களிடம் மீண்டும் மீண்டுமாக வலியுறுத்தி சொல்லி, அவர்களோ அவரை நம்பாமல் அவர் கடவுளை பழிக்கின்றார் என்று அவதூறு பரப்புகிறார்கள். இன்றைய முதல் வாசகத்தில் கடவுளின் வார்த்தையை அறிவித்த ஸ்தேவானோடு வாதிட முடியாமல் போன சிலர், அவர் மோசேக்கு எதிராக பேசுகின்றார், தூய இடத்திற்கும் திருச்சட்டத்திற்கும் எதிராக ஓயாமல் பேசிக்கொண்டிருக்கிறார் என்று பழி சுமத்துகிறார்கள். கடவுள் அனுப்பிய இயேசுவை மக்கள் நம்பியிருந்தால் அவரது ஊழியரான ஸ்தேவானையும் நம்பி ஏற்றிருப்பார்கள். அவர்களோ இயேசுவை நம்பாததால் ஸ்தேவானையும் நம்பவில்லை. ஆதலால் நாம் கடவுள் அனுப்பிய இயேசுவை நம்ப வேண்டும். அப்படி நம்பும்போதுதான் நிலைவாழ்வை பெற முடியும் என்பதை நமது மனதில் இருத்துவோம். இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளும் ஒருவர் அடுத்தவரை பற்றி அவதூறு பரப்ப மாட்டார். ஒருவருடைய வளர்ச்சி பிடிக்கவில்லை என்றால் அவருக்கு எதிராக மக்கள் கையில் எடுக்கும் ஆயுதம் அவதூறுதான். நம்பிக்கைக்கும் நிலைவாழ்வுக்கும் நெருங்கிய தொடர்பு என்பதை நினைவில் கொள்வோம். நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க முடியாது என்று எபிரேயருக்கு கடிதத்தில் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் எபிரேயர் ஆசிரியர் கூறுவார். எனவே நாம் இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ்வோம். அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் அரசியல் வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஓர் ஆளுமை டேனியல் வெப்ஸ்டர். ஒரு வழக்கறிஞராக தன் வாழ்க்கையை தொடங்கிய இவர் அரசியலில் மிக உயர்ந்த பொறுப்பை வகித்தார். நற்பண்புகளுக்கு பெயர் போன இவரிடம் ஒருமுறை செய்தியாளர் ஒருவர், உங்களிடம் விளங்கும் இந்த நற்பண்புகளுக்கு காரணம் என்ன என்று கேட்டபோது, இவர் திருவிவிலியம்தான் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்தார். சிறு வயதில் என்னுடைய பெற்றோர் ஒவ்வொரு நாளும் திருவிவிலியத்தை வாசித்து தியானிப்பதை பார்த்தேன். அதை பார்த்துவிட்டு நானும் திருவிவிலியத்தை வாசித்து தியானிக்க தொடங்கினேன். அது என்னுள்ளே வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. இன்னும் சொல்ல போனால் திருவிவிலியம் என்னுடைய வாழ்விற்கு ஒரு வழிகாட்டியாகவும் வாழ்விற்கு ஆதாரமாகவும் இருந்தது. மிக பெரிய அரசியல் தலைவரான டேனியல் வெப்ஸ்டர் திருவிவிலியம்தான் தன்னுடைய வாழ்விற்கு வழிகாட்டி ஆதாரம் என்று சொல்வது மிகவும் கவனிக்கத்தக்கது. இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடலில் திருப்பாடல் ஆசிரியர், உன் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகிறது என்கிறார். 150 திருப்பாடல்களில் மிக பெரிய திருப்பாடலும் திருவிவிலியத்தில் இடம்பெறும் மிகப்பெரிய அதிகாரமுமான திருப்பாடல் 119 கடவுளின் வார்த்தைக்கு இருக்கும் வல்லமையை எடுத்து சொல்லும் மிக முக்கியமான ஒரு திருப்பாடல். யாரால் இத்திருப்பாடல் பாடப்பட்டது என்பது பற்றிய தெளிவான குறிப்புகள் இல்லாவிட்டாலும் எபிரேய மொழியில் இடம்பெறும் 22 உயிர் எழுத்துக்களை அடிப்படையாக கொண்டு 22 உட்பொருளாக பிரித்து தொகுக்கப்பட்டிருக்கும் திருப்பாடல் 119 மிகவும் அற்புதமானது. இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடலாக இறைவாக்கு பகுதி திருச்சட்டம் தரும் இன்பத்தை பற்றி எடுத்து கூறுகிறது.
கடவுளின் வார்த்தைக்கு திருச்சட்டம், ஒழுங்குமுறைகள், நியமங்கள், கட்டளைகள், நீதிநெறிகள் போன்ற 8 விதமான வார்த்தைகள் இத்திருப்பாடலில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. எனவே திருச்சட்டம், ஒழுங்குமுறைகள் என்று வருகின்ற இடங்களில் கடவுளின் வார்த்தை என்று பொருத்தி பார்த்து கொள்ளலாம். ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன என்று சொல்கின்ற திருப்பாடல் ஆசிரியர், கடவுளின் வார்த்தையை நாம் கடைபிடித்து வாழ்ந்தால் அதைவிடவும் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது வேறு எதுவும் இல்லை என்பதை தெளிவாக எடுத்து கூறுகிறார். இன்று பலர் மகிழ்ச்சி தரக்கூடியது என்று எவற்றிற்கு பின்னாலோ சென்று கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் கடவுளின் வார்த்தைதான் நமக்கு பேரின்பம் தரக்கூடியது. அதனால் நாம் அதை கடைபிடித்து வாழ்வோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகிற இறை சிந்தனையாக, கடவுளின் வார்த்தைகள் நிலை வாழ்வை கொடுப்பவை எனில் அவை நமக்கு மகிழ்ச்சியையும் கொடுக்கும். கடவுளின் வார்த்தைகளை ஆழ்ந்து தியானிப்பவர் அவருக்கு உவப்பில்லாது எதிலும் மனதை செலுத்த மாட்டார். கடவுளின் வார்த்தை ஒருவரை உயர்த்தும், உவகை அளிக்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக விடுதலை தரும். இன்று நமக்கு கொடுக்கப்படுகிற இறை வார்த்தையாக, விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா என்று தூய மத்திய நற்செய்தியில் 24ஆம் அதிகாரம் 35 பார்க்கிறோம். எனவே இறையேசு பிரியமான சகோதர சகோதரிகளே, அழியா வார்த்தைகளான கடவுளின் வார்த்தையை கேட்டு அதை கடைபிடித்து வாழ்ந்து இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.